47வது ஸ்லோகம். விசுத்து சக்கரையன் தியானிக்கும் முறை. விசத்தௌ தே சுத்த ஸ்படிக விசதம் வ்யோமஜனகம் சிவம் சேவே தேவீமபி சிவசமான வியவசிதா யயோ காந்த்யா யாந்த்யா சசிகிரணசாருப்ய சரணே விதூதாந்தத்வாந்தா விலசதி சகோரீவ ஜகதி. கடந்த ஸ்லோகத்தில் ஆக்னியில் செய்யப்படும் பரசம்பு தியானத்தின் மேன்மை கூறப்பட்டது. அடுத்ததாக இதில் மானசீகமாக தோன்றும் ஆகாச தத்துவம் விளங்கும் விசுத்தியில் செய்யப்படும் பார்வதி பரமேஸ்வரர் தியானத்தின் மேன்மையை பற்றி கூறப்படுகிறது. ஒளிரும் வெண்ணிலாவின் தன்னொளியில் இரவில் இருளினின்றும் விடுதலை அடைந்த சகோர பறவைகள் எவ்வண்ணம் களிப்புடன் விளையாடுமோ அதே போன்று விசுத்தியில் விளங்கும் ஆதி தம்பதியரின் ஜோதிஸ்வரூபமான ஜீவனின் அகையிருள் அகன்று பரமானந்தம் வெளிப்படும். ஹார்த்த சந்த மகாபாகா என்ற லலிதா திருசத்தி நாமாவை நினைவு கூறும். விராட்ட ரூபத்தில் ஆகாய தத்துவமாகிய விசுத்தியிடம் சிதம்பர கஷேத்திரமாகும். இந்த கனக சபையில் சிவகாம சுந்தரியுடன் உரையும் சிற்சபேசனை உபாசித்து சித்தி பெறலாம். உபாசனையில் சித்திக்கு அச்சாரமாக அகண்ட ஜோதியின் காட்சி தோன்றும். இதனால் அஜ்ஞானம் அகன்று பிரஜான பலன் பக்தி கைவரப்பெறுகிறது.